தமிழக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத தலைவரா, ஒரு பிராண்டா காமராஜர் இருக்காரு. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. காமராஜருடைய முகம் பிராண்டா இருந்ததுனால, அவரு முதலமைச்சராகி இன்னைக்கு ஒரு பிராண்டா இருக்காரா? இல்ல அவர் முதலமைச்சர் ஆனதுனால அவர் பிராண்டா இருக்காரா? அவர் முதலமைச்சர் ஆனதுனால கல்வியில புரட்சி பண்ணாரா? இல்ல அவரு ஆல்ரெடி அவருக்கு ஒரு பேஸ் வேல்யூ இருந்துச்சு. அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. அப்படியா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனா நிலையான கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கணும். சரிங்களா? அந்த கட்சி, அந்த நிலையான கொள்கை தான் அவங்கள முதலமைச்சர் ஆக்கும். அதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. நிலையான கொள்கை இல்லைன்னா பேஸ் வேல்யூவை மட்டும் வச்சு எம்ஜிஆர் எடுத்துக்கிடுவோம். எனக்கு வந்து அவர் ஒரு நடிகரா தெரியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறை மேபி மறந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ அவர் பிராண்டா தான் இருந்தாரு. ஆனா அடுத்த தலைமுறை, என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை ஒரு நடிகரா ஒருத்தர் இருந்தார்ப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவர் நடிகரா மட்டும் இருந்திருந்தா, அவர் முதலமைச்சர் ஆகாம. திமுக, அதிமுக ஒரே கொள்கை தான், திராவிட கொள்கை. சரிங்களா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கொள்கையை காப்பாத்துறாங்களா, கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். இல்லைன்னே சொல்லிடுவோமே. என்ன, கட்சியினுடைய தலைவர்களின் முகங்கள் மாறவும் கொள்கைகள் வந்து கட்சியில இருக்கு, தலைவர்கள்ட்ட இருக்கா, அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களா, கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா மேபி கிடையாது. ஒரு சிலர் அந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த கொள்கைகளை பேசுறாங்க. ஆனா கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கைக்குன்னு இப்பவும் கிராமங்கள்ல நிறைய பேர்ட்ட கேட்டா, நான் எப்பவுமே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எப்பவுமே இந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா டிஎம்கேனுடைய கொள்கை, ஏடிஎம்கேனுடைய கொள்கை, காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுக்கும் கொள்கையில வேறுபாடு கிடையாது. ஆனா எத்தனை தலைவர்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். வாஜ்பாய், அத்வானி, ராஜ்நாத் சிங், இப்போ மோடி, அப்படி தலைவர்கள் மாறுறாங்க. ஆனா கட்சி மாறல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை, ஒரு சரியான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை, அதுதான் வந்து கட்சியை வழி நடத்தும். இன்னைக்கு இவரை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா ஒரே ஒருத்தரை நம்பி, அவர் சூப்பர்மேன் கிடையாது. சரிங்களா? அவர் சூப்பர்மேனை விட சூப்பர் பரமாத்மா, கடவுள்னு வச்சுக்கிறோமா? அவர் கடவுள் கிடையாது. 234 தொகுதியிலையும் போய் எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவருக்கு கீழே இருக்கிற 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களை தான் அவர் வேலை வாங்க முடியும். சரிங்களா? அந்த எம்எல்ஏ எப்படி செயல்படுவாங்க? அவர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்க இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு கம்பெனில எம்டியாவே இருந்தாலும் அவர் கீழே இருக்கிற ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சிஇஓ கிட்ட சொல்லுவாங்க. அவர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற ஒரு இஜெட்எம், ஹெச்எம், ஏதாவது ஒரு எம் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற 30 மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. ரைட்டா? இப்படிதான் ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா தலைவர் மட்டும் சூப்பர், அவர் கீழே இருக்கிற சிஓல இருந்து மேனேஜர் வரைக்கும் குப்பை, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டா இருக்குமா, இருக்காதா? அந்த கம்பெனி காணாம போகுமா, போகாதா? அது மாதிரி தாங்க அரசியலும். சரிங்களா? ஒரு கொள்கை, ஒரு விஷன், ஒரு கம்பெனிக்கு விஷன் மிஷன் இருக்கணும். அது மாதிரி அரசியல்ல கண்டிப்பா கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கைப்படி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் நடந்துக்கிறணும். இப்ப நம்ம டிஎம்கே, ஏடிஎம்கே எடுத்துக்கிறோம். அந்த தலைவர்களுக்கு அந்த கொள்கை தெரியாது, ஏன்னா அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணவே இல்லைன்னே வச்சுக்கிறோம். அந்த கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு எம்பிக்கு, ஏதோ ஒரு எம்எல்ஏவுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த தலைவருக்கு சுத்தமா எதுவுமே தெரியாமலாம் இருக்காது, அவருக்கும் தெரியும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி அவர் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இங்க பேஸ் வேல்யூவை வச்சு நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே அறிவு இருக்கு, எல்லாருமே அறிவாளி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க என்னை விட சூப்பரா உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுல அறிவார்ந்த மக்கள் தான் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூக்காக போகலாம், பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலாம். ஆனா கட்சிக்கு தெளிவா மக்களுக்கு புரியக்கூடிய வகையில கொள்கை இல்லைன்னா கண்டிப்பா அந்த தலைவர் முதலமைச்சர் ஆக முடியாது. இவரை விட்டுட்டா நமக்கு வழியே இல்லைன்னா அடுத்து அவருக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கட்சி காணாம போயிருமா? கொள்கை இல்லைன்னா கண்டிப்பா காணாம போயிடும். சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம். ஆனா நான் வந்து யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு நிலையான கொள்கை, அந்த நிலையான கொள்கையை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், அடுத்தடுத்த தலைமுறை அந்த கொள்கையை வந்து காணாம போயிருக்கு. திமுகவில் அப்படித்தான் நடந்திருக்கு, அதிமுகவில் அப்படித்தான் நடந்திருக்கு. ஆனா உருவாகும் போது ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கையில தான் கட்சியை உருவாக்கி இருக்காங்க. தலைவர்களுடைய முகத்தை காமிச்சு கட்சியை யாரும் உருவாக்கல. அண்ணா ஒரு பெரிய படத்துல நடிச்சுட்டு வந்த ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் கிடையாது. சரிங்களா? காமராஜர் ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது. அவரு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு கொள்கை உள்ள கட்சியில ஜாயின் பண்ணி மக்களுக்கு சேவை செஞ்சு இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. நாம பேஸ் வேல்யூ இல்லாம அரசியலுக்கு வரலாம், ஆனா கொள்கை இல்லாம வந்தோம்னா நமக்கு பேஸ் வேல்யூவும் இருக்காது, கொள்கையும் இருக்காது, முதலமைச்சர் பதவியும் இருக்காது. சரிங்களா? அடுத்த தலைமுறை, நீங்க இந்த தலைமுறை கிட்ட வந்து நல்லா வீரமான வசனங்களை பேசலாம், உங்களுக்கு ஒரு பேசி வேல்யூ இருக்கலாம். அடுத்த தலைமுறை நீங்க ஜெயிக்கிற முதலமைச்சர் ஆகலைன்னா மக்களுக்காக கத்துனாரு ஆனா யாருமே அவர் முதலமைச்சர் ஆகல அப்படின்னு உங்களை பாவப்பட்டு பேசுவாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை உங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்க எதுவுமே பண்ணல. சரிங்களா? எதுவுமே பண்ணலைன்னா ஐ மீன் அரசியல்ல ஒரு வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் ஆகல. முதலமைச்சர் ஆயிருந்தா தான் உங்களை வந்து ஒரு வழிகாட்டியா, உங்களை குறிச்சு அவர் மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆனா தானே நீங்க அந்த செயல்பாடுகள்லாம் செய்ய முடியும். அந்த செயல்பாடுகள் செய்யறதுக்கு உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் இருக்கணும். அந்த கொள்கைகள் மக்களுக்கு புரியணும். மொட்டையா நம்ம வந்து சொல்லலாம்,
நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் முட்டையா, சரிங்களா? கொள்கை கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு புரிகிறது மாதிரி நீங்க உங்க கட்சியில கொள்கை இருந்துச்சுன்னா, இவரை விட்டுட்டா, இந்த தலைவரை விட்டுட்டா நமக்கு வேற வழியே கிடையாது, இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே தேவையில்லை. அந்த கட்சியினுடைய கொள்கை மக்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா வாக்கு செலுத்துவாங்க, சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஃபேஸ் வேல்யூ இல்லாதவங்க அரசியலுக்கு வந்தா ஓகே. உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ஆல்ரெடி இருக்கும் போது நீங்க ஜெயிக்கலைன்னா என்ன காரணம்? ஒரு கொள்கை, நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை, என்ன எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு 10 கொள்கை எல்லாருக்கும் புரியணும். என்ன அந்த கொள்கை என்ன, எதை வச்சு வரையறுக்கப்படுகிறது? இப்போ திருக்குறள் 2 அடி திருக்குறள் இருக்குன்னா அது 10 அடியில விளக்கம் இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அது உங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கொள்கையை எதனால இந்த கொள்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வரியில சொல்ல தெரியும், சரிங்களா? அப்படி ஒரு கொள்கையை நீங்க உருவாக்கி அரசியல்ல களம் கண்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. பேஸ் வேல்யூ இருக்கிற நீங்க வெற்றி பெறாம இருக்கீங்கன்னா அதுக்கு கொள்கை இல்லாதது மட்டும்தான் காரணம் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.